இவன் இந்த ஓரத்துல கொஞ்சம் கிடந்துகிட்டு கத்திட்டு இருக்கான் பாருங்க. என்ன இவ்வளவு திமிரா பேசுறாங்க, இவ்வளவு கோமா பேசுறாங்க? இருக்கும்லப்பா, பரம்பரை பரம்பரை அப்படி, பரம்பரை அப்படி. அதுல சில பேரு நாங்கெல்லாம் திமுக பரம்பரை, வேறிய ராஜராஜ சோழன் பேரன். ஹே இங்க வாடா, என்னடா உன் பரம்பரை? திருட்டுத்தனமா ட்ரெயின் ஏறி வந்ததுடா. முதலீட்டை போய் கொண்டு வரம்ட்டு சிங்கப்பூர்ல இருந்து சிலையை கொண்டு வரோம்னா அது எப்படி? இது அவருக்கு லீக்வானிக்கு அவர் நாட்டிலே சிலை இல்லை. 7.5 கோடிக்கு நான் விபி சிங்குக்கு சிலை. விபி சிங் மாநிலத்தில் சிலை இல்லைப்பா. எதுக்கு சிலை? சிலை எதுக்கு கேட்டாரா லீக்வானியும்? அவர் நான் இறந்ததுக்கு பிறகு நான் வாழ்ந்த வீட்டை இடித்து தரமாட்டமாக்குங்கன்னாரு. ஏன்னா வந்தே பண்ணல, இதான் லீக்குவானி என் வீடு, லீக்வானி வீடுன்னு. அதனால தான் அவர் நான் வாழ்ந்த வீட்டை இடிச்சிருந்துருங்கன்ட்டாரு. இவர் மன்னார்குடியில் வைக்கிறாராம். அதனால நான் வந்தால் இவருக்கு சிங்கப்பூரில் வைக்கலாம். நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, தெருவெங்கும் போராட்டம் இருக்குது, வீதிக்கு வீதி போராட்டம் இருக்குது. பிள்ளைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு மாணவ மணிகளும் அங்கே நெடுவாசல் கதிராமங்கலம் எல்லாத்திலையும் போராடிட்டு இருக்கான். இங்கே தெருவுக்கு தெரு எம்ஜிஆர் 100ஆண்டு விழா அரசு காசுல. எம்ஜிஆரே பார்க்கல எந்த பையனும். நீங்க அமைதியா இருங்க, உங்களுக்குள்ள கரண்ட் இருக்கு, எங்களுக்குள்ள கரண்ட் இல்லை. நீங்க கவனமா இருங்க. அவர் பிரகாசமா பேரொழி விட்டு எரிகிறாரு. அந்த வெளிச்சத்தில் நம்ம கருகிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்ப அவரா பேசுறாரு, உள்ளுக்குள்ள இருக்க ஐயா ஸ்டாலின் பேசுறாரு. அவர் எப்படி நடக்கிறாரோ அப்படிதான் தமிழ்நாடு அரசு ஆட்சி நடக்குது. பரப்பு முனர் வண்டிக்கல் சேவியோம் கன்னலம் நண்டுனக்கா வரும் கப்பல். இப்ப நம்மால பேசுறாரு மகாகதி பாரதியா. அவன் சின்ன வயசுல ஏன் செத்தான் இப்பதான் புரியுது. வரப்புயரா நீர் உயரும், நீர் உயரா நெல் ஒன்னும் உயரலையா. எங்க கேள்வி பிறக்குதோ அங்கதான் அறிவு பிறக்குது. கேள்வியே அறிவின் கருவறைங்கிறான். நீங்க கேள்வியே கேட்க கூடாதுங்கிறான். வாய்மூடு, பேசாம இரு. பள்ளிக்கூடத்துல சேர்த்தவன அது பேசிக்கிட்டு இருக்கும், அக்கம் பக்கத்துல பேசும், சிரிக்கும், சந்தோஷமா இருக்கும், கேள்வியா கேட்கும். கேள்வி கேட்டோன்னே சைலன்ஸ், ஒரே வார்த்தை. புள்ள பாயந்து அதிர்ச்சியில் அப்படியே இருக்கும். அது ஏதோ மகிழ்ச்சி கக்க பக்கம் பேசி சிரிச்சுக்கிட்டு ஆஹான்னு இருக்கும். ஒரே சத்தம் சைலன்ஸ். மறுபடியும் லேசா அக்கா எப்படி இருக்க என்னன்னு கீப் கட். அடுத்தது அடுத்த பாடம். அதுக்கப்புறம் பேச முயற்சி பண்ணிச்சு டோன்ட் டாக். அன்னைக்கு மூடுகிற பிள்ளைகள் தான் நம்ம பிள்ளைய. பார்த்தா பாராளுமன்ற கட்டடத்தை திறக்கிறாரு. அதுக்கு சோழன் செங்கோலை கொண்டி, சோழ மன்னர்களின் செங்கோலை கொண்டி வைக்கிறார். அது உண்மையிலே எங்கள் பாட்டன் அருண்மொழி சோழனும் அரசேந்திர சோழனும் அந்த செங்கோலை வச்சு தான் ஆண்டானா. அந்த செங்கோலை அவங்க கீழே கொடுக்குறாங்க. உம்மிடி பங்காரில் செஞ்சிச்சு. உம்மிடி பங்காருன்னு ஒரு நகை கடை இருக்கு, அதில் அவன் செஞ்ச வேணா நீ சோழன் செங்கோல்னு சொல்லாத, உம்மிடி பங்காரு செங்கோலன். அதான் திமுக, திமுக 3 எழுத்து, டிஎம்கே 3 எழுத்து. அதில் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். இது 3ஐயும் நிறைவேற்றுறதுக்கு அவ்வப்போது வருது எலெக்ஷன். எல்லாத்திலையும் சன் 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 வருது பத்தியா? அதான் சன் நெட்வொர்க். இஸ்லாமிய கிறிஸ்தவ நாடுகளோடு வெளியுறவு தொடர்பு கிடையாது. தொழில் ஒப்பந்தமோ வர்த்தக ஒப்பந்தமோ கிடையாது. உலக வங்கியை வச்சிருக்க அவன் தான், அவன்கிட்ட கடன் வாங்க மாட்டோம். WTO அமைப்பு வச்சிருக்க அவன் தான், அவன்கிட்ட ஒப்பந்தம் போட மாட்டோம். ஒரு தடவை சொல்றான் நீ ஆண்மை உள்ளவன். ஒரு தடவை சொல்லு. மாவோயிஸ்ட், மாவோயிஸ்ட், மயிரிஸ்ட். சீமான் யாருமே தலைவாசல் வெளியே வரமாட்டாங்க. சீமான் நீங்கள் என்ன சீமான் அப்படி? ஏங்க அது என் பாட்டனுக்கும் பகைவனுக்கும் பிரச்சனைங்க, பாட்டனுக்கும் பேரனுக்கும் ஒன்றும் இல்லை. நீங்கள் பூஜை பண்ணிட்டு கொடுங்க. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ஒன்றும் இல்லை, நீங்கள் வேறு பாருங்க, அடுத்த வருஷம் வருவேன் பாருங்க.
ஒரு நம்பிக்கை. பகுத்தறிவு திலகம் ஐயா கருணாநிதி அவர்களே கோயிலுக்குள்ளே போகல, பக்கத்தில் கோயில் மாதிரி ஒரு செட்டு போட்டு அதில் தான் 1000வது விழாவை நடத்தினார். உள்ளே போகலையே, பயம் போகாதனால இப்போ உயிரோடு இருக்கார்.